இன்றைக்கி சுகர் பீடில் தான் பார்க்க போகிறோம். சுகர் பீடில் ஒரு ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். த்ரெட்டில் ஆல்ரெடி வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். த்ரெட்லெட் ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு எவ்வியன் டூலில் நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்து இந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு கீழே இருந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு குறிப்பிட்ட பீட்ஸ் வச்சா போதும். ஒரு 5ஓ 6ஓ என்னமோ அது உங்களோட கவுண்டிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டிலாக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீடு இருக்குல்ல, இதை தள்ளிங்கன்னா அந்த லைன் தெரியும். அது முக்கால்வாசி தூரத்தில் இருந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக் அந்த லைன் மேலே போட்டு மறுபடியும் நம்ம எவ்வளோ கவுண்ட் வச்சோமோ அந்த பீட்ஸ் எடுத்து வந்து மறுபடியும் லைன் மேலேயே தான் இருக்கும் நம்மளோட ஸ்டிச்சு. மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு வாங்க. இதை தள்ளினீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணல அந்த லைன் மேலேயே நம்ம ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக் போட்டு இந்த மாதிரி எத்தனை கவுண்ட் பீட் வச்சுருக்கீங்களோ அத்தனை கவுண்ட் பீட் வச்சு அந்த லைன் மேலே மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் பாங்குக்கு இறங்கி ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக்கு, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியான ஒரு நெக்லைனில் லோடு இல்லாமல் எம்போஸ்டான ஒரு மெட்டீரியல் ஸ்டிச்சுனா இந்த ஸ்டெம் ஸ்டிச் தான் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சு நல்லா ஒரு லோடு இல்லாமையே அழகாக எம்போஸ்டான நெக்லைனுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ஸ்டிச் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.